ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ನನ್ನ ಆತ್ಮೀಕ ಜೀವನವು எந்த மட்டத்தில் இருக்கிறதோ ಯಾವ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಇದೆಯೋ அந்த மட்டத்தில் தான் மத்த ஆசீர்வாதங்களும் இருக்கும். ಆ ಮಟ್ಟದಲ್ಲೇ ಬೇರೆ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮ್ಮ ಬಳಿ இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வளர்க்காமல் ನನ್ನ ಆತ್ಮೀಕ ಜೀವನವನ್ನು ನಾನು ಬೆಳೆಸದೆ பணம் வளரணும், ಹಣವು ಹೆಚ್ಚಾಗಬೇಕು, பொருள் வளரணும், ವಸ್ತು ಹೆಚ್ಚಾಗಬೇಕು, ஆபீஸ்ல அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும், ಆಫೀಸ್ ಅಲ್ಲಿ ನಂತರದ ಪೋಸ್ಟ್ ಗೆ ನಾನು ಹೋಗಬೇಕು, வியாபாரத்துல அடுத்த கட்டத்துக்கு நான் உயரணும், ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಮಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, இன்னும் நல்ல செழிப்பு வரணும், ಇನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗಿರಬೇಕು, கூலி வீட்டுல இருந்து லீஸ் வீட்டுக்கு மாறணும், ಅಡಿಗೆ ಮನೆಯಿಂದ ಲೀಸ್ ಮನೆಗೆ ಹೋಗಬೇಕು, லீஸ் வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு மாறணும், ಲೀಸ್ ಮನೆಯಿಂದ ಸ್ವಂತ ಮನೆಗೆ ಹೋಗಬೇಕು, சொந்த இடத்தை வாங்கணும். ಸ್ವಂತ ಮನೆಯನ್ನು ಖರೀದಿ இந்த ಮಾಡಬೇಕು. உயர்வுக்கு ஆசைப்படுவோமே தவிர ஆவிக்குரிய உயர்வுக்கு ஆசைப்படுறதே கிடையாது. ಈ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಆಸೆ ಪಡುತ್ತೇವೆ ಹೊರತು ಆತ್ಮಿಕ ಜೀವನಕ್ಕೆ ಆಸೆ ஆனா ಪಡುವುದಿಲ್ಲ. வேற ஸ்பிரிச்சுவல் லைஃபை நான் அடக்கி உடக்கி ஒரு மட்டத்திலேயே வைத்து விட்டு ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವನವನ್ನು ನಾನು ತಗ್ಗಿಸಿ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ இதையெல்லாம் உயர்த்தணும் அப்படி நான் முயற்சி செஞ்சு அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? ಎಲ್ಲವನ್ನೂ ಹೆಚ್ಚು ಮಾಡಬೇಕೆಂದು ನಮ್ಮ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುವುದಾದರೆ மன்னிங்க, நான் இதை சொல்றதுக்கு ಇದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಕ್ಷಮಿಸಿ. கடனாவே தான் இருக்கு, ಸಾಲವು ಸಾಲವಾಗಿರುತ್ತದೆ, பிரச்சனையாவே தான் இருக்கு, ಸಮಸ್ಯೆವು ಸಮಸ್ಯೆವಾಗಿರುತ್ತದೆ, பலவீனமாவே தான் இருக்கும், ಬಲಹೀನತೆ அழுகையாவே தான் இருக்கும். ಅಳುವಾಗೇ நீ ಇರುತ್ತದೆ. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உயரும் பொழுதுதானே இந்த பக்கம் உன்னுடைய மாம்ச ஆசீர்வாதமும் உயரும். ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಾಗ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನಿನ್ನ ಶಾರೀರಿಕ அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி செத்ததாய் இருக்கும் பொழுது ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವನವು ಮರಣ ಹೊಂದಿರುವಾಗ மாம்ச ஆசீர்வாதமும் செத்ததாய் தான் இருக்கும். ನಮ್ಮ ಶಾರೀರಿಕ ಆಶೀರ್ವಾದವು ಮರಣ ಹೊಂದುತ್ತದೆ. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறிக்கும் பொழுது என்னுடைய மாம்ச ஆசீர்வாதமும் மறிக்கும். ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವನವು ಮರಣ ಹೊಂದುವಾಗ ನನ್ನ ಶಾರೀರಿಕ ಆಶೀರ್ವಾದವು ಮರಣ ಹೊಂದುತ್ತದೆ. என்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் உயர்வடையும் பொழுது அது ஜீவிக்கும் பொழுது என்னுடைய மாம்ச ஆசீர்வாதங்களும் ஜீவிக்கும், அது உயர்வடையும். ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ ನನ್ನ ಶಾರೀರಿಕ ಆಶೀರ್ವಾದವು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. நான் இப்படியே தான் இருப்பேன், ನಾನು ಈ ರೀತಿನೇ ಇರುತ್ತೇನೆ, ஆனா என் கடை மட்டும் ಆದ್ರೆ ನನ್ನ ಸಾಲ ಮಾತ್ರ சொல்லுங்க இல்லாம போகணும். ಸಾಲವು நான் இப்படியே தான் இருப்பேன், ನಾನು ಈ ರೀತಿನೇ ಇರುತ್ತೇನೆ, ஆனா எனக்கு நல்ல பணம் பொருள் எல்லாம் எனக்கு வரும். ಆದ್ರೆ ನನಗೆ ಹಣವು ವಸ್ತು ಎಲ್ಲವೂ நான் இப்படியே தான் இருப்பேன். ನಾನು ಈ ರೀತಿನೇ ಇರುತ್ತೇನೆ. ரெண்டாவது வியாபாரத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ಎರಡನೇ ಬಿಸ್ನೆಸ್ ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರೇ ಹೇಳುತ್ತಾರೆ, ಇಲ್ಲ, spiritual life நீ உயர்த்து, ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವನವನ್ನು ಹೆಚ್ಚು ಮಾಡು. மத்தத நீ கேட்கவே தேவல ராஜாத்தி, அதுவா உயர ஆரம்பிக்கும். ಬೇರೆದನ್ನು ನೀನು ಕೇಳಲೇಬೇಕಿಲ್ಲ, ಅದು ನಿನಗೆ ತಾನಾಗಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ. ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವೂ உன்னுடைய ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ. ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ வளர்க்கும் பொழுது ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವನವನ್ನು ಬೆಳೆಸುವಾಗ ஆண்டவரே எனக்கிட்ட இது இல்ல, உங்களுக்கு தெரியுமா, தாரீங்களா, கேட்க கூட தேவையில்லை. ದೇವರೇ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದಿಲ್ಲ, ನನಗೆ ಕೊಡುತ್ತೀರಾ ಎಂದು ಕೇಳಬೇಕು. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் உயர்த்தும் பொழுது ஆண்டவரே ஒன்னொன்னா பார்த்து பண்ணுவாருங்க. ನಿನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವನವು ಹೆಚ್ಚಾಗುವಾಗ ದೇವರೇ ನಮಗೋಸ್ಕರ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மூளையில. ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை உயராமல் எந்த ஒரு மாம்ச ஆசீர்வாதங்களும் உயராது. ಆತ್ಮಿಕ ಜೀವನವು ಬೆಳೆಯದೆ ಯಾವ ಶಾರೀರಿಕ ಆಶೀರ್ವಾದವು ಬೆಳೆಯುವುದಿಲ್ಲ. புரியுதா?